எங்க பாக்கியமே ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்றாங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. நான் சமைச்சு கொடுத்த சாப்பாடு நீங்க சாப்பிடலன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியுமே அங்கிருந்து கிளப்பி விட்டுறாங்க. அதே நேரத்துல இங்க ராதிகாவுமே கோபி கிட்ட போயிட்டு, எதுக்காக கோபி என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே யதார்த்தமா திரும்பி பார்த்துட்டு, ராதிகா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமா கோபி, ஏன் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? ஏன் இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் ராதிகா இப்படி பேசிட்டு இருக்க? நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. நான் உன்னை அவாய்ட் பண்ணவே இல்லையே. நான் என்ன சொன்னேன்? என் உடம்பு ரெடியா நான் ஒன்னும் வீட்டுக்கு வரேன் தானே சொன்னேன். நான் வேற எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, நீங்க என்கிட்ட ஏதோ போய் சொல்றீங்கன்ற மாதிரி தெரியுது. நீங்க பார்க்கல இந்த மாதிரி பாக்கியாட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீ உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உன்னை நான் ஹர்ட் பண்ணிருக்க மாட்டேன், உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். அங்க இருந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் கோபியுமே, இங்க பாரு ராதிகா, நான் இதுக்கு மேல அதெல்லாம் யோசிக்க முடியாது. இருந்தாலும் என் மனசுல பட்ட விஷயத்த எனக்காக ஹெல்ப் பண்ண பாக்கியாட்ட நான் சொல்லணும்னு நினைச்சு சொன்னேன். மத்தபடி என் மேல எனக்கு பாக்கியா மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ராதிகாவுமே, நீங்க இப்படி இந்த வீட்டுல உடம்பு சரியாயும் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்த்தா நீங்க சொல்றது எல்லாமே போய் மாதிரி தெரியுது. நீங்க இனிமே பாக்கியாவை உங்க மனசுல வச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கோபியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப கோபியும், இங்க பாரு ராதிகா, தப்பா புரிஞ்சுக்காத, கண்டிப்பா நான் பாக்கியாவை இனிமேல் அப்படி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே சொல்றாரு. இது கேட்டோன்னு இங்க ராதிகாவுமே சொல்றாங்க, அப்ப நீங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்க. சொல்ல போனா நம்ம பொண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? ஆனா நீங்க இன்னுமே உங்க பொண்ணை பத்தி யோசிக்காம நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டன்னு கோபியுமே, சரி ராதிகா நான் கிளம்பி வரேன், உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உடனே அங்க இருக்கிற பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, சரி இதுக்கு மேலே நம்ம கிளம்பிடுவோம், இதுக்கு மேலே இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவருமே டேரக்டா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இங்க ஈஸ்வரியுமே இதை பார்த்துட்டு, எங்க கோபி கிளம்புற, இந்த வீட்டு விட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அம்மா இல்லம்மா, இந்த மாதிரி நான் ராதிகா வீட்டுக்கு தான் போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், போய் நான் என் பொண்ணை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னே ஈஸ்வரியுமே, என்னப்பா அம்மா விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னேன், அம்மா விட்டு மறுபடியும் பிரிஞ்சு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி இல்லம்மா, அதுக்காக நாங்க போகாம இருக்க முடியாதுல்ல, நம்ம எப்போவுமே இப்போ ஒன்னாவே இருப்போம், பட் இருந்தாலும் நான் ராதிகா கூட இருக்கிறதா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப ஈஸ்வரியுமே மறுபடியும் ஒரு அழுது நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராதிகா தானே, இவ தானே இங்க பேசி உன் மனசை கெடுத்துட்டா, இவ உன்னை பிளாக்மெயில் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க சம்மதம் எல்லாம் பேசாதீங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்து ஒரு மறுபடியுமே இப்போ அவங்களோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் உண்மையிலுமே அங்க ராதிகா வீட்டுக்கு போறதான நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்க ஈஸ்வரியுமே, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராதிகா தான், அவளால தான் என் பையனோட உடம்பு பாதிக்கப்பட்டுச்சு, அவ மட்டும் அன்னைக்கு போன் எடுத்திருந்தானா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி மறுபடியுமே ராதிகாவை பத்தி திட்டிட்டு, நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போ, என் பையன் பாக்கியா வீட்டை விட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ராதிகாவோட கையை பிடிச்சு அங்கிருந்து வெளியில எடுத்துட்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபியுமே, அம்மா சும்மா இருக்குமா, இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா ராதிகா கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருமே பயங்கரமா நல்லா வேச போட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னு ஈஸ்வரியுமே பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த கோபியுமே, மறுபடியும் இங்க பாருங்கம்மா, நான் கண்டிப்பா அங்க போனாலும் இங்க வந்துட்டு தான் போவேன், நான் கண்டிப்பா இனிமேல் உங்க பார்க்க வராமலாம் இருக்க மாட்டேன், நான் இந்த வீடு என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டேரக்டா ராதிகா கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்குமே, அப்பா இவர் இந்த வீட்டை விட்டு ஒரு வழியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்க செல்வியுமே எங்க பாக்கியாவை கலாய்க்கிற மாதிரி, அக்கா அவர் சொன்னதை நம்பாத, அவர் என்ன சொன்னாரு, இது வீடு என் வீடு தான், இங்கேயும் நான் வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அப்ப கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காக இங்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இங்க பாக்கியா கிட்ட ஏத்தி விடுறாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் செல்வியை பார்த்து, சும்மா வாயை மூடிட்டு, நீ இப்ப சொன்னது கேட்டு மறுபடியும் அந்த ஆள் திரும்பி வந்துட போறான் வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்க பாக்கியா செல்வியை கூப்பிட்டு கிச்சன்ல இருக்க வேலையை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா ஈஸ்வரி தான் ரொம்பவே சேடா இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் செலியனும் இங்க கோபி கொடுத்த பிளான்னால அவங்களோட புது ஸ்டார்ட் அப் கம்பெனில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டுமே கோபியோட பையன் அப்படின்றதுனால இதை பத்தியுமே யோசிக்காம இங்க செலியனுக்குமே வேலையை கொடுத்துறாங்க. இந்த வேலையை வாங்கினோடனே செலியனுமே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து ஜெனி கிட்ட எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதை கேட்ட ஜெனியுமே, என்ன செலியன் சொல்ற, இதான் ஆல்ரெடி வேலையில தானே இருக்கேன், அப்புறம் என்ன வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டோன்னா, ஐயோ வாய் தவறி உண்மையை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு செலியனுமே சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும், செலியா நீ பேசுறது எனக்கு தெளிவா புரியல, முதல்ல கரெக்டா சொல்லு, எதுக்காக நீ இப்படி பேசின, புதுசா வேலை கிடைச்சிருச்சுன்னு எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே செலியனுமே, இல்லம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு, அதுக்கப்புறம் அப்பா தான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில எனக்கு ஒரு வேலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அதுல போய் நான் செலக்ட் ஆயிட்டமா, எனக்கு இத்தனை ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் பாக்கியாட்டையும் ஜெனி கிட்டே சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஜெனியுமே ரொம்ப கோபத்தோட, ஏன் செலியா நீ வேலையை விட்டு நின்னது கூட உன் பொண்டாட்டி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஏன் அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, எல்லா முடிவுகளையும் நீயே தனியா எடுக்கிறியே, அப்புறம் எதுக்காக கல்யாணம் என்ன பண்ணி என்கிட்ட நீ எதையுமே சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே செலியன் மேல கோவப்படுறாங்க. அப்ப செலியனுமே ஜெனியை பார்த்து, ஜெனி வேலை இல்லைன்னு சொன்னா நீ கஷ்டப்படுவ, சரி அதுக்கு தான் உன்னை எதுக்கு கஷ்டப்படணும், அதே நேரம் அம்மாவுக்கும் தெரிஞ்சா அம்மா மறுபடியுமே எனக்காக வேலையை வாங்குறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உங்க யாருக்குமே ப்ரெஷர் கொடுக்காம நானே வேலையை வாங்கிடலாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன், ஆனா ஒரு நல்ல வேலையா
அப்பா பண்ண பிளான்னால தான் எனக்கு இப்போ வேலை கிடைச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே பரவாயில்ல, இந்த செலியனுக்காக கோபி யோசிச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு, அவருக்கும் இங்கே நம்ம குழந்தைங்க மேலே கொஞ்சம் அக்கறை இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுமே கொஞ்சம் கோபியை பற்றி பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.